ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் லாஸ்டா நம்ம ஹீரோ விட்டு போன அந்த 6 மாசம் கேப்ல பெங்களூர்ல தனிமையில இருந்த நம்ம ஹீரோவுடைய அந்த ரிஜெக்ஷன் தாங்க முடியாம மன உளைச்சல் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் காலேஜ்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலா பாரின்ற ஒரு பையன் உள்ள வந்திருக்கான். ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறி இருக்கு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் திடீர்னு ஹீரோவுடைய அப்பா கால் பண்ணி ஹீரோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோயின் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் குழப்பத்துல இருக்க ஹீரோனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, நீ உண்மையிலே பாரி தான் லவ் பண்ற. ஏன்னா முதல்ல நீ ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் உன்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பினேன். அதுக்காக நீ சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கெல்லாம் போல. ஆனா இப்போ உன் லைஃப்ல பாரி இல்லன்னு நினைக்கும் போது தான் உனக்கு இந்த சூசைடல் தாட்டே வந்திருக்கு. சோ உண்மையிலே நீ பாரி தான் லவ் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண. ஆமால நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ உனக்கு ஏன் மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கே, என்ன ஏமாத்துற மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஃபீலிங்ஸா அப்பெல்லாம் எதுவும் இல்லமா, தெரியாத சாமியை தேடி போறதுக்கு தெரிஞ்ச பேயே மேலுன்ற மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன். உங்க அப்பா வேற என் பொண்ணை நீதான்ப்பா கல்யாணம் பண்ணணும் வந்து கேட்டான். அதனாலதான் நானும் ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி டப்புனு நம்ம ஹீரோ அவனுடைய ஃபீலிங்ஸை மொத்தமா மறைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்து கதறி அழுதுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கடா. ஒரு விஷயத்த நீ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணா இதாண்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு மொத்தமா அழுது தீத்துட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீயே போயிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு பாரின்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அகான் அப்பா கிட்ட தனியா போய் சொல்றது எனக்கு பயமா இருக்கு, நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான்லாம் வரல, போன்ல வேணா வீடியோ கால்ல கனெக்ட்ல இருக்கேன், தைரியமா போய் பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பிவிட ஹீரோயின் அப்பாவை தேடிட்டு போறாங்க. அவங்க அப்பா இறந்து போன அவங்க தங்கச்சியோட அந்த நினைவிடத்துல தான் இருக்காரு. நேரா அங்க போயிட்டு, நைனா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், பெங்களூருக்கு நான் படிக்க போயிருந்தேன், அங்க பாரின்ற ஒரு பையனை பார்த்தேன், எனக்கு அவனதான் பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்கேன் உங்க அப்பாவா, சரிம்மா நீ ஆசைப்பட்டபடியே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பாரின்ற பையனுக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா அந்த பையன் என்ன கேஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. என்னப்பா கேக்குறீங்க? இல்லம்மா அவன் நம்ம சாதிக்கார பையன் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா அவன் நம்ம கேஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்ப சாரிமா என்னாலயும் உங்க காதல சேர்த்துக்க முடியாது, ஒழுங்கா நம்ம அகனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. பா நீங்க இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தல, நாளைக்கு எல்லாரும் முன்னாடி நான் நிறுத்த வேண்டியதா போயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு மாதிரி எமோஷனலா பேச, அப்பன்னு நம்ம சரத்குமார் தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி